ரொட்டீன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லானதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஃப்ரைடே நான் வந்து ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா, அதனால தான் நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், வாங்க நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே நான் இன்றைக்கி என்ன லஞ்ச் ரெடி பண்ணேன் அப்படின்றது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். டேரனுக்கு வந்து முட்டை சாதம், ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சி இப்போ தான் சரியாக இருக்குது, அதனால் லெமன் ரைஸ் அவனுக்கு வேணான்ட்டு. ஏன்னா எங்கள் பாபா மதியானம் சாப்பிட வர மாட்டாருன்றதுக்காக எனக்கும் ரேஷ்மாவுக்கும் லெமன் ரைஸுங்க. டேரனுக்கு வந்து முட்டை சாதம் தான். முட்டை சாதம் எப்படி செய்வேன்றதை ஏற்கனவே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் சரி ஒரு தடவை உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு தான். வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம், சோம்பு சேர்த்து வதக்கிட்டு மிளகாய்த்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. அப்போ உங்களுடைய முட்டை சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மசாலா சேர்த்து செஞ்சதுலன்னா செஞ்சு பாருங்கள். கரம் மசாலாவுக்கு பதிலாக இன்றைக்கி சிக்கன் மசாலா சேர்த்துக்குங்க. தேவையான காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேங்க. டேரனுக்கு வந்து பெருசாக போட்டிருக்கேன், அப்போ தான் அவனுக்கு தனியாக தெரியும், எடுத்து வச்சுருவான் அப்படின்னு. காரமாக இருக்கும் பொடிசாக கட் பண்ணால், அதனால் நான் பெருசாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். கீறிட்டு போட்டிருக்கேன். போட்டு 2 முட்டை போட்டு டேரனுக்கு மட்டும்தான் ரைஸ் கலர் நான் செஞ்சுருக்க அளவு வந்து டேரனுக்கு மட்டும் செஞ்சுருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு ஆளுக்கு 2 முட்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வருங்க. ஒரு நார்மல் சைஸு 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன், ஒரு பெரிய தக்காளியாக எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் அவனுக்காக முட்டை சாதம் ரெடி பண்ணிவிட்டு இந்த சைடு சாதமும் ரெடி பண்ணியாச்சு. சாதத்தை வடிக்க வேண்டியதாங்க. இன்றைக்கி ரொம்ப பிடிச்சமான கருணக்கிழங்கு வறுவல் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். எப்பயும் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் அப்படி செய்வோம். இந்த தடவை கருணக்கிழங்கு வந்து போன வாரம் சந்தையில் எனக்கு கிடைச்ச கருணக்கிழங்கு தான் அது. நான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் ரெடி பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு வாரம் அப்படி இருந்தும் லைட்டாக கொஞ்சம் வந்து நமக்கு அரிப்பு இருந்துச்சு. மற்றபடி அரிப்பு ரொம்ப முன்னாடி மாதிரி செய்யும் போது பார்த்திங்கன்னா அரிப்பு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தொண்டை அந்த மாதிரி இல்லை, எனக்கு லைட்டாக தான் எனக்கு இருந்தது. அதோட நான் மிளகாய்த்தூள் நான் எப்படி செய்வேன்னா புளி கொஞ்சம் போட்டு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து வேக வச்சுருவேங்க. ஒரு 2 கொதி வந்தோடனே வடித்து எடுத்துகிட்டு அந்த புளியெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதோட வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேங்க. அதை மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வந்து பெரட்டிட்டு அந்த சூடாக எடுத்த உடனே நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கருணக்கிழங்கு ரொம்ப நல்லா வந்து மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது, அந்த சூட்டோட மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரான வாசனையோடு இருக்கும். அப்படி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குங்க. அந்த மிளகாய்த்தூள் அதில் சேர்த்தோன்னு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து மிளகாய்த்தூள் அரைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வாசனை வரும். ஹீட்டாக இருக்கும்போது சேர்த்துருக்கும் போது அந்த மாதிரி நான் ஹீட்டாக இருக்கும்போது எப்போயுமே சேர்ப்பேன். அப்படி சேர்த்துட்டு நீங்கள் உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியதான். நான் வந்து டைம் இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுட்டு பொரிச்சு எடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதோட ஃப்ளேவர் நல்லா காரம்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். ஓகே, இப்போயும் நல்லா தாங்க இருக்கும். நீங்கள் அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். டைம் இருந்துச்சுன்னா முன்னாடியே நீங்கள் கலந்துட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் வேணும்போது எடுத்துக்கலாம். நான் அப்படி தான் இப்போ இவங்க 2 பேருக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு மீதியை வந்து மத்தியானத்துக்கு எனக்கு பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. மீதி இருந்தாலும் எடுத்து வச்சுன்னா ரேஷ்மா டேரனுக்கு அடுத்த நாள் கூட செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஃப்ரிட்ஜில் தாங்க உடனே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப வந்து எண்ணெய் சேர்த்துக்கல, அதுக்கு தேவையான அளவு மட்டும் தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுத்தாலும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இன்னொன்று வந்து கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அப்படி செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப இஷ்டமாக ரேஷ்மா சாப்பிடுவா. டேரனுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது. எனக்கு அந்த கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், வேணால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டக்குன்னு காலியாகிடும். அது நிறைய வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். நான் வந்து நான் 3 பேருக்கு தான், எங்கள் பாபா வந்து எடுத்துக்கல அப்படின்னாலும் அவருக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக வரும். நான் 30 ரூபான்னு வாங்கினாங்க. ஒரு கிழங்கை வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க, 30 ரூபா அப்படி சொன்னாங்க. ஒரு தட்டில் வந்து அதை கட் பண்ணி வச்சுருக்கும்போது டேரனும் ரேஷ்மா அம்மா இந்த கிழங்குனாங்க. அவங்களுக்கு இந்த கிழங்கு தான் வாங்கிட்டு வந்ததே. புடிக்கிழங்கு வாங்குறேன்னு எங்கள் பாபாவுக்கு அந்த கிழங்கு பிடிக்காது. புடிக்கிழங்குல வந்து மசியெல்லாம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்க, அது மாதிரி புளிக்குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. நான் இந்த கிழங்கு தான் வாங்கிட்டு வந்து 1 வாரம் ஆச்சு பாருங்கள். போன ஃப்ரைடே வாங்கினதை நான் இப்போ தான் வந்து பொரிச்சிருக்கேன். அந்த தொண்டையில் இருக்கிற அரிப்புலாம் இல்லை. லைட்டாக எனக்கு கையில் நமைச்சல் இருந்ததுங்க, அப்படி ஒன்றும் தெரிஞ்சிக்கல. அதுக்கப்புறம் சரியாக போயிடுச்சு. இப்போ நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். காலை எழுந்திரிச்சோடனே என்னோடய ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ரேஷ்மாக்கு வந்து கஞ்சியும் ரெடி பண்ணி அவளுக்கு கொடுத்துட்டேன். எப்பயுமே காலையில் ஆனால் கரண்ட்டு போகுது, அது ஏனே தெரியலங்க, கரண்ட்டு போகுது. அதனால் நான் வந்து முந்தின நாளே எப்பயுமே மோட்ரு போட்டு வச்சிடுறேன். சரி, உங்களுக்குலாம் இந்த மாதிரி காலங்காத்தால் கரண்ட்டு போகுது அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா சரி, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம முட்டை சாதமும் ரெடி ஆகிடுச்சு. நான் டேரனுக்கு மட்டும்தான் கலந்துருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க சாதத்தை அவனுக்கு வந்து காலையிலேயே கொடுத்துட்டேங்க. அவன் ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்ருவான். அதனால் அவனுக்காக கொஞ்சோண்டு இருந்தது.
ஒரு தோசை ஊற்றி சாப்பிடுவான் எப்போயுமே. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி அவனுக்கு கொடுத்துட்டேன். டேரனுக்கு தான் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. அவனுடைய தொட்டுக்க போட்டு தர்ற அந்த டப்பா சின்ன பாக்ஸில் வந்து அவனுக்கு கருணக்கிழங்கு வச்சுட்டு அவனுடைய லஞ்ச் பாக்ஸில் வந்து முட்டை சாதமும் நான் வந்து கட்டிடுறேங்க. அவ்வளோதான், டேரனுக்கு லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து க்ரீம் பிஸ்கெட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 2 க்ரீம் பிஸ்கெட் தான் வச்சுருக்கேன். இனிப்பே கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த இனிப்பு தான் அவனுக்கு பிடிக்குது, ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அப்படி ரொம்பலாம் பார்த்தேன்னா பசங்க எதுவுமே சாப்பிட முடியாது. நான் அப்படி தான் ரொம்ப வந்து கண்டிஷன்லாம் ரொம்ப போட்டு இதை சாப்பிடாது அது சாப்பிடாது அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. ஒரு நேரம் இல்லைனா ஒரு நேரம் சரியாயிடும், சாப்பிட்ருவாங்க. அப்புறம் எல்லாமே செட்டு தானே ஆகிடும். இப்படியே நம்ம கொடுக்காமே இருந்துட்டோம்னாலும் அதுவும் நமக்கு வந்து செட் ஆகாமல் போயிடும். அதனால் எல்லாமே கொடுத்துருவேன் நான். இப்போ பாருங்கள், டேரனோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதனால் நான் முந்தின நாளே கரண்ட்டு போயிடுறதுனால முந்தின நாளே மோட்ரு போட்டு வச்சிடுறேன். அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து கரண்ட்டு போகிற மாதிரி இருந்தால் முந்தின நாளே நீங்கள் மோட்ரு போட்டுருங்க. காலைல எழுந்திரிச்சோன்னே ஹீட்ரு போட்டு வச்சுருங்க. நான் அப்படி தான் காலைல எழுந்திரிச்சோன்னே டேரனுக்கு ஹீட்ரு போட்டனால இன்றைக்கி டேரன் வந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இல்லைனா டேரனுக்கு நான் ஸ்டவ்வில் தான் வந்து கேஸில் தான் வந்து சுடு தண்ணி வச்சுருக்கணுங்க. டேரனுக்காக தான் கசாயம் தான் இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். 2 நாளாக நான் மருந்து கொடுக்கறது கிடையாது. மருந்து சும்மா அதையே எடுத்துகிட்டு இருந்தால் சரி வராது. அதனால் வேண்டான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வந்து திருகடுக பொடி கசாயம் தாங்க அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அவன் தேன் கலந்துட்டு எப்போயுமே கொடுப்பேன். எங்கள் பாபா தான் ஆத்தித்தாங்கன்னு சொன்னேன். எனக்கு அடுத்தடுத்து அவனுக்கு தலைவாரி விட்றது, லஞ்ச் பேக்கில் எடுத்து வைக்கிறதுலாம் இருந்துச்சு. இன்றைக்கி ஃப்ரைடேங்க. ஃப்ரைடே காலையிலேயே நான் வந்து என்ன சமையல் ரெடி பண்ணேன் அப்படின்னா, டேரனுக்கு வந்து முட்டை சாதமும், ரேஷ்மாவுக்கு வந்து லெமன் ரைஸு, எனக்கு கொஞ்சம் லெமன் ரைஸ் நான் வந்து எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டேன். எங்கள் பாபா வந்து சாப்பிட வர மாட்டாருன்ட்டு. முந்தா நாள் வச்ச புளிக்குழம்பு கொஞ்சம் இருக்குது. நேற்று செஞ்ச சிக்கன் கிரேவியோட சிக்கன் கொஞ்சம் இருக்குங்க. அதனால் இன்றைக்கி அதுதான். அது இல்லாமல் அது என்னது கருணக்கிழங்கு வறுவல் செஞ்சேங்க. அது ரொம்ப பிடிக்கும் ரேஷ்மா டேரனுக்கு. அதனால் கருணக்கிழங்கு சிப்ஸ் தான் ரெடி பண்ணேன். முடிச்சுட்டு இன்றைக்கி ஃப்ரைடே நான் வந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டு இப்போ தான் ப்ரேயர் பண்ணி முடித்தேன். சரி, நான் அப்படியே உங்ககிட்ட பேசலாம் அப்படின்ட்டு தான். ஃப்ரைடே வந்து நான் எப்பவுமே ஃபாஸ்டிங் இருப்பேன். இது வருஷம் பிறந்து வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வந்திருக்கு, முதல் வெள்ளிக்கிழமை. அதனால் நான் வந்து ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணியிருக்கேன். இதை நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். ஃபாஸ்டிங் இருந்து ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விஷயத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களுக்கு கொடுத்த எல்லாத்துக்காகவும் நன்றி சொல்லுங்கள். அப்படி நீங்கள் நன்றி சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆசீர்வாதம் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறத்துக்கு கண்டிப்பாக தேவன் வந்து துணை செய்வார். ப்ரேயர் பண்ணால் மட்டுமே உங்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்படும். அதனால் கண்டிப்பாக ப்ரேயரை விட்டுறாதீங்க. டெய்லியுமே ஒரு 1/2 hour நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தோட ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள். சரி, இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. சரி, அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ப்ரேயருக்குரிய வல்லமை வந்து சொல்லவே முடியாது. நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா இல்லாததையும் இருக்கிறவராக மாற்றுவார் கண்டிப்பாக தேவன். அதனால் எல்லாத்தையுமே ப்ரேயரில் வச்சுங்க. ஏன் ப்ரேயருக்கு ஒன்றும் பதில் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் ப்ரேயருக்கு ஒரு நாள் பதில் கண்டிப்பாக உண்டு. அது அனுபவத்தில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கஷ்டங்கள் ஒரு நாள் இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறுங்க. எல்லாமே மாறும். எல்லாருக்குமே ப்ரேயருக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். அதனால் நான் வந்து என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருமே ஆசீர்வாதமாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த வரப்போகிற நாட்களில் வந்து தேவனோட நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிங்கன்னா, ஃபாஸ்டிங் இருந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஒரு வேலையாவது உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணிங்கன்னா அதுக்குரிய ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களோட ப்ரேயர் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பதில் வரும். பதில் வரலன்னு சொல்லவே முடியாது. எல்லாருடைய ப்ரேயருக்கும் பதில் கொடுப்பார் கண்டிப்பாக தேவன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்கள். சரி, நான் ஃபாஸ்டிங் இருந்து நான் ப்ரேயர் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது சரி, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். சாட்சியும் கண்டிப்பாக சொல்லணும். ஒரு சாட்சி வந்து நம்ம வந்து தேவனை பற்றி எனக்கு இந்த ஆசீர்வாதம் நடந்துச்சுன்றதை கண்டிப்பாக சாட்சியாக சொன்னால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு விசுவாசம் வரும். அதனால் நான் அந்த சாட்சியாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ப்ரேயருக்கு பதில் உண்டுங்க. பதில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தினாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, அதே கண்ணுக்கு முன்னாடி உங்களை வந்து உயர்த்தி வைப்பார் கண்டிப்பாக. இல்லாததையும் இருக்கிறவராக மாற்றுவர். அதனால் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். ப்ரேயர் பண்ணியாச்சு. எல்லாருக்காகவும் நானும் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். தேசத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணுவேன். எனக்கு தெரியாத எத்தனையோ பேர் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுவேங்க. சரி, நான் என்னுடைய ப்ரேயரில் நான் பண்ணதை சரி அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் வந்து ஒரு விசுவாசம் வரும். உங்ககிட்டையும் ஒரு ப்ரேயர் பண்ணுன்ற ஒரு வாஞ்சை வரும். அதுக்காக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ போய் நான் சாப்பிட போகிறேங்க. நான் போய் கருணக்கிழங்கை வறுத்துட்டு நான் சாப்பிட போகிறேன். என்ன சமைச்சிருக்கேன்றதை நான் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க. எனக்கு கொஞ்சமாக லெமன் ரைஸ் இருக்குது. இப்போ வந்து கருணக்கிழங்கு வந்து வறுத்துடலாங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சிடுறேன். அது ஹீட் ஆகிறதுக்குள்ள
உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணிடலாம்லங்க. நாங்களே ஃப்ரை பண்ண எண்ணெய் தான் அது. இங்கே பார்த்தீங்கன்னா ரேஷ்மாவுக்கு வரதுக்கு மீதி. சரி, எங்கள் பாபா டேஸ்ட் பார்ப்பாருன்னு பார்த்தா எங்கள் பாபா தயிர் சாதத்துக்கு கொஞ்சமாக சாப்பிட்டு போயிட்டாரு. கொஞ்சோன்னு லெமன் ரைஸ் கிளறுன அந்த சாந்து இருக்குது. இது சிக்கன் கிரேவிங்க, சிக்கனோட இருக்குது. நான் வந்து ரொம்ப லெமன் ரைஸ் எடுத்துக்க வேணாம் அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் லெமன் வந்து கொஞ்சம் ஒத்துக்காது. சூப்பரான புளிக்குழம்பு. புளிக்குழம்பு எத்தனை நாள் வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. அப்படி தான் 3 நாள் ஆச்சு. நான் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. எதையுமே வேஸ்ட் ஆகக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் நான் வேஸ்ட் ஆக்காமல் இப்படி தாங்க நான் எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி புளிக்குழம்பு வேஸ்ட் ஆகாதுதாங்க உங்களுக்கு. சாம்பார்னா கூட கெட்டு போயிடும். 3 நாளைக்கு மேலே தான் வைக்கிறேன். அடுத்த நாளோட முடிஞ்சிடணும். இந்த புளிக்குழம்புனா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து புளிக்குழம்பு சூடு பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிட வேண்டியதாங்க. நான் வந்து கருணக்கிழங்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் எனக்கு வேண்டிய அளவுக்கு மட்டும் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். மீதி எடுத்து உள்ளே வச்சுட்டு போகிறாங்க ஃப்ரிட்ஜில். இருந்தால் கூட ரேஷ்மா டேரன் நாளைக்கு கூட அவங்க வந்து ரொம்ப பிடிச்சமான கிழங்கு இது. அதனால் நாளைக்கு கூட அவங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். நான் இதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். அதனால் நான் எனக்கு ஃப்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், லெமன் ரைஸ். இதுக்கு ரொம்ப சூப்பரான சிக்கன் கிரேவி. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி லெமன் ரைஸ்க்கு சிக்கன் கிரேவி தான் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரேஷ்மா டேரனுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நான் தான் சிக்கன் அடுத்த நாள் அவங்களுக்கு கொடுக்க வேணாம், ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க. எல்லாருக்கும் வந்து ஒத்துக்குமான எங்கள் ரேஷ்மாக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி சிக்கன்லாம் அடுத்த நாள் சாப்பிடும்போது நேற்று வச்சதை இன்றைக்கி கொடுக்கணும்னா கொஞ்சம் யோசித்து தான் கொடுப்பேன். நான் ரேஷ்மாக்கும் சரி டேரனுக்கும் சரி. எங்கள் பாபா சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் எல்லாத்துலேயும் வந்து சாப்பிட்டாலுமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதனால் ஏன்னா வந்து சிக்கன் கிரேவி இந்த கிழங்கோட வச்சு சாப்பிட போகிறேன். ரேஷ்மா வந்து நல்லா புளிப்பாக வேணும்னா அன்றைக்கி கொஞ்சம் புளிப்பாக தான் லெமன் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேங்க. ப்ரேயர் பண்ணியாச்சு. இப்போ சாப்பிடும்போது ரொம்ப பசியோடு நல்லா சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்போது நம்ம சாப்பாடை வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டோடு தெரியும். ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபாஸ்டிங்கோடு நீங்கள் இருந்துட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது அந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும். அப்படி தான் எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தெரியுது. நான் போய் சாப்பிட போகிறேங்க. இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு குக்கிங் வித் vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.